7வது மாதத்துக்குள் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தை இப்போ தான் துவங்கின மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே 6 மாதம் கடந்து விட்டது. இந்த வருஷத்தை பாதி முடிச்சிட்டோம். இன்னும் இந்த 6 மாதம் கர்த்தர் நடத்த போகிறார். அதுவும் 7வது மாதத்தில் எப்படி நடத்துவார்னா பரிபூர்ணமாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. பயப்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க பயப்படுத்துறவங்களாம். ஆமென். அவங்கள பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஆமென். கர்த்தர் ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறாரு. ஆனாலும் பயம் இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் பயம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, வாக்குத்தத்தம் கொடுனாரு. எந்த பயப்படாத ஆண்டவரே? பைபிளில் நிறைய பயப்படாதுக்குது இல்லை? அதில் எந்த பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது கர்த்தர் காண்பித்தார், ஈசாக்கை குறித்து பேசினார். அதனால தான் இன்றைக்கு ஈசாக்கு குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பஞ்ச காலத்தில், பஞ்ச நாட்களில் ஈசாக்கு விதைத்தானா, கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். 12ஆம் வருஷம் சொல்லுது பாருங்க, 26:12 ஆசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. 100 மடங்கு பலன். பாருங்க, ஈசாக்கு விதை விதைச்சா கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். அவன் 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என்னங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருது. எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா சும்மா வந்துடுது? ஆமென். ஹல்லேலூயா. அவங்க அப்பா பட்ட பிரயாசம், அவங்க அப்பாவுக்கு கொடுத்த அழைப்பு, அது பிள்ளை மேலே வருது. ஆமென். அவருடைய அப்பா பண்ண தியாக மனப்பான்மை, அவருடைய தகப்பனுடைய கிரயம். சிலருக்கு அப்பா அம்மா செய்கிற ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கு வரும். அல்லேலூயா. அது ஈசாக்குக்கு வருது. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் காரணம் என்ன? அவங்க அப்பா செய்த கிரயம். ஆமென். அவன் என் ஊழியக்காரன். கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறாரு. அழைச்ச உடனே, இல்லை ஆண்டவரே நான் போல, வேற யாரும் அனுப்புங்க அப்படி சொன்னானா? அழைத்த அழைப்புக்கு உடனே செயல்படுகிறவன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்த உடனே. சிலர் அழைச்சி பாருங்களேன், சர்ச்சுக்கு வாங்க சிஸ்டர். பாஸ்டர் எப்படி பாஸ்டர், எங்கள் மாமியார் விட மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்கார் விட மாட்டாங்க, எங்கள் பிள்ளைங்க விட மாட்டாங்க, நாங்கள் குலதெய்வத்தை வணங்குறோம், அந்த குலதெய்வம் எங்களை விடாது இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் குலதெய்வம் இருந்தது. ஆமென். ஏன்னா இந்த ஆபிரகாம் யாரு என்று பார்த்தீங்கன்னாக்கா, தேராகுடைய மகனாக பிறந்தான். தேராகுடைய மகன். ஆதியாகமம்
26, 28 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேராகு 70 வயதான போது 60 ஆபிரகாம் நாகோர் ஆரோன் என்பவர்களை பெற்றான். தேராகுக்கு எத்தனை வயசு? 70 வயதான பொழுது ஆபிரகாமை பெற்றெடுக்கிறான் இல்லைங்களா? இந்த தேராகு யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவர்களை விக்கிரக தேவர்களை சேவிக்கிறவன். யாரை சேவிக்கிறவன்? விக்கிரக தேவர்கள் சொல்லப்பட்டிருக்குது. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. யோசுவா 24, 2-3 வசனங்களை பாருங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். என்ன சேவித்தாங்களா? வேறே தேவர்களை சேவித்தார்கள். தேவர்களை தொழுது கொண்டாங்க. யாரு? தேராகு. அது தேராமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. சிலது தேரவே தேராது. ஏன்னா அது விக்கிரகத்துக்குள்ளே போகுது. வேறே தேவர்களை சேவிக்குது. வேற ஆவி. ஹல்லேலூயா. வேற ஆவி பிடிச்சிக்குது சிலருக்கு. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்குள்ளே உடன்படக்கூடாது. அதுக்கு சிலர்லாம் போஸ்ட்டில் போகிறதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஐயா, என் பேர் போஸ்ட்டில் வந்துடுமா? அண்ணன் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படி போட்டு போஸ்ட்டில் போடுவாங்க. அது இப்போது அடுத்த மாதம், இந்த மாதம் தெரிஞ்சிடும். ஆடி மாதம்ல இது இப்போ தெரியும். விசுவாசிகளாம் பாருங்கள், பிரதர் ஜோசப் அவர்கள் கொடுத்தது, சிஸ்டர் மெர்லின் கொடுத்தது, பேர் வருது. நீங்கள் பாருங்கள் போஸ்ட்டில். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக நம்ம தேவனுடைய ஊழியத்து கொடுக்கிறதுக்கு ஐயோ எப்பா என்ன தம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர்னா அவர் நல்லாங்கிறாரு, அவர் நம்ம பேர்லாம் போடுவோம், அவர் பேர் மட்டும் பெருசாக போட்டுருவார் போஸ்ட்டில். நம்ம பேர் போட்டால் நம்ம கொடுக்கலாம். அப்படி ஆகிட்டாங்க இப்போது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, விக்கிரக தேவர்களை சேவிக்கிற குடும்பத்தில் பிறந்தவன் இந்த ஆபிரகாம். ஆனால் அந்த ஆபிரகாம் அவைகளெல்லாம் விட்டு தேவனை வழிபடும்படி ஆமென் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. எதை விட்டு வரணுமா? தகப்பனுடைய வீட்டை விட்டு வரணும். ஏன்? அங்கதான் இருக்குது விக்கிரக வழிபாடு. அதை விட்டுட்டு வரணும். வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. எப்படி ஆண்டவரே வர முடியும்? அல்லேலூயா. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், டெய்லி சாயங்காலம்னா குடிப்பார், காலையில் அவர் பக்தியாக இருப்பார். ரெண்டும் வித்தியாசம் கிடையாது. சாயந்தரம் இந்த பட்டை, காலையிலான இந்த பட்டை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பக்தியிலும் பயங்கரமாக இருப்பார். அதுவும் சந்தன ஊதவத்தி அது இதுன்னு அந்த வாங்கிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும். சந்தன ஊதவத்தி அப்படியே மணக்கம், அப்படியே சந்தனமாக, அதுதான் பற்ற வைப்பார். அப்புறம் காமாட்சி விளக்கு, அந்த விளக்கு, இந்த விளக்கு எல்லாம் இருக்கும், பித்தளையிலே இருக்கு எல்லாம். அதை என்ன பண்ணுவார், சாயந்தரம் தண்ணி வச்சுட்டு கோவத்தில் சிலருக்கு சண்டை வரும்போது எல்லா சாத்திக்கு படத்தெலாம் உடச்சி போட்டுருவார். போதையில் எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவார். மறுநாளைக்கு இருக்காதுல்ல,
ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுவார், காசு சம்பளம் ஆன பிறகு திரும்ப அதே ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து திரும்ப வைப்பார். இதே மாதிரி அடிக்கடிக்கு பண்ணியிருந்தார். பார்த்தேன், நீ ஏன்ப்பா கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி கைலாங்கலத்தையும் போட்டேன். எல்லாம் பித்தளையாச்சா எல்லாத்தையும் கொண்டு போட்டேன். ஊச்சி கத்துனார். அப்போ நான் விசுவாசி. அப்போ தான் ஆரம்ப விசுவாசம் எல்லாம் எப்படி இருக்கும், அத்தை துடிக்கும் அப்படியே. ஆமென். இப்போ இருக்கிற விசுவாசிகளை ஒன்றும் துடிக்கவே மாட்டேது. அல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு அப்படி துடிக்கும். போன என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் திரும்ப போட்டேன் கடையில். எங்கள் அப்பா வந்து ஒரே என்னை தேடுறாரு அடிக்கிறதுக்காக. நான் எஸ்கேப்பு. அல்லேலூயா. நம்ம அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் ஆபிரகாம் தன் வீட்டில் பக்தி வைராக்கியம் இருந்தது. அதுதான் கர்த்தர் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த விக்கிரக ஆராதனை வீட்டில் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ கர்த்தர் சொல்றார். அவன் பாருங்க, தனத்தை இனத்தை வீட்டை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போகிறோமா? எதையும் விடுறதுக்கு மனசு வர மாட்டுது பாஸ்டர். விடுறதுக்கு எதை விடுறதுக்கு? விக்கிரகத்தையும் விடுறதுக்கு மனசு வர மாட்டுது. எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற திரளான சாட்சியை கேட்டும் கூட பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி கொண்டிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவத்தை தள்ளி விடுறதுக்கு மனசு இல்லை. விசுவாசத்தை துவக்கிறவரும் இருங்க பிரதர். ஆமென். இவ்வளோ சாட்சி, இத்தனை சாட்சியெல்லாம் கேட்டு எல்லாம் வந்துக்கிறவங்களாம் வந்து சாதாரண ஆள் கட்டிங்களாம். 5 வருஷம் 10 வருஷம் ஆள் விசுவாசி ஆகிறீங்க. ஆனால் இவ்வளோ சாட்சி கேட்டும் கூட தள்ளி விடுவதற்கு மனது இல்லை. தள்ளி விடுவதற்கு தள்ளுறதுக்கு மனசு கிடையாது. எது தள்ளுறதுக்கு? இன்னும் பான் பிராக்கு, இன்னும் சிகரெட்டு, இன்னும் குடிப்பழக்கம், இன்னும் கெட்ட வார்த்தை, இன்னும் தவறான ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் தவறான தொடர்பு. ஹலோ, தொடர்பு ஃபோன்லேயே தொடர்பு. இப்போலாம் அம்மா பார்க்குறாங்களா, ஆயா பார்க்குறாங்களா, பாட்டி பார்க்குறாங்களா, அப்பா பார்க்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஃபோனுக்குது பாருங்கள். இந்த ஃபோனு வந்து கண்டுபிடிச்சவனை பாராட்டணும். ஆமென். நல்லது தான் கண்டுபிடிச்சான். ஆனால் நம்ம ஆளுங்க இருக்கு பாருங்கள், அநியாயத்துக்குன்னே ஃபோனை யூஸ் பண்ணுங்க. ஃபோனை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எனி டைம் ஃபோனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. எனி டைம் காதுலே இருக்குது. சீக்கிரமாக கண்ணு போயிடுது, சீக்கிரமாக காது போயிடுது, சீக்கிரமாக நரம்பு தளர்ச்சி வந்துடுது. ஏன்? ஃபோனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். ஆமென். ஃபோனில் இருக்கிற அந்த ஒலி கண்ணு போகுது இல்லையா? அதுவும் இல்லாமல் இப்போ குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுது, சோறு ஊட்டுது, எல்லாமே ஃபோன் தான். பிறந்த உடனே தாய்ப்பால் மறந்த உடனே கொடுக்குறது என்னது? ஃபோன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இப்போ பெற்றோர்கள்லாம் ஃபோனை கண்டுபிடிச்சவனுக்காக குழந்தை கையில் கொடுத்துட்றாங்க. அது பாட்டுன்னு விளையாண்டுக்குது. சந்தோஷமாகுது இவங்களுக்கு. போக தான் தெரியும். நான் ஒரு டாக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்க பையனுக்கு இந்த பாட்டு டான்ஸ்லாம் பிடிக்கும். அதனால் டெக்கில், அப்போல்லாம் டெக்கு இல்லைங்களா, டெக்கில் சிடி போட்டு விட்டு, அந்த பிளேயர் போட்டு விட்டு, அப்படி இவ்வளோ புதுசாக இருக்கும் அப்போலாம் சிடி, அந்த டெக்கு பிளேயரு போட்டு விட்டா அவன் பாட்டுன்னு உட்காந்து பார்த்துன்னு இருப்பான். படம் பார்த்துனே இருப்பான் அந்த பையன். நான் தான் வளர்த்தேன், பத்மநாப டாக்டரோட பையனை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் தான் தோல்லையே தூக்கி அவனை பாதுகாக்க தான் வேலையை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே. இன்றைக்கி பார்த்தா அவர் பெரிய டாக்டர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, அவன் டிவியை பார்த்துனா பாருங்க, கண்ணு போயிடுச்சு. சரீரத்தில் நிறைய வியாதிகள் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய பலவீனங்கள் வர ஆரம்பிச்சு. கண் பார்வை வந்து நம்ம இப்போ நான் போகிறது 40 வயசு மேலே தான் போடுறேன், எழுத்துக்காக தான் போடுறேன். அவனுடைய கண்ணாடி பார்த்தீங்கன்னா 12 வயசுலேயே
பெரிய புட்டி கண்ணாடி, 12 வயசுலேயே புட்டி கண்ணாடி. அதெல்லாம் எப்போ போடுவாங்க புட்டி கண்ணாடிலாம்? 70 வயசு 65 வயசுக்கு போட வேண்டிய கண்ணாடியை இப்போவே போட. ஏன் காரணம் என்ன? அந்த டிவியில் இருக்கிற ஒளிக்கதிர். இப்போ செல்ஃபோன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னாக்கா உங்கள் பிள்ளைகளுக்கும் சீக்கிரமாக நீங்கள் புட்டி கண்ணாடி போட போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் செல்போன் மூலமாக கெட்டுப்போகுது. செல்போன் மூலமாக இச்சைகள் தூண்டப்படுது, பாவங்கள் தூண்டப்படுது. அதுதான் சிறு வயதிலேயே இச்சைகள் வருது, அதுகளுக்கு பாவ உணர்வுகள் வருது. 12 வயசுலேயே 13 வயசுலேயே எல்லாம் தெரியுது. இப்போ பசங்களுக்கு எல்லா பாவமும் தெரியுது. ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது லவ் பண்ணுது. இது எங்கேருந்து கற்றுக்குச்சு? சின்ன சின்ன பொம்மை நாடகம் தான். அந்த பொம்மைய நாடகத்திலே லவ் பண்ண வைக்கிறான். அதை பார்க்குது பிள்ளைங்க. அப்போ நீங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்காகவே செல்ஃபோனை கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அதில் சிறு வயது முதற்கொண்டு நீங்கள் அதை பழக்கப்படுத்தாமல் ஃபோனை கொடுக்காமல் இருப்பீங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் அழைக்கிறார்னா உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். அவனோடு கூட லோத்து வந்தான். லோத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லோத்துடைய மந்தை பற்ற பெருகுது. ஆமென். யார் நிமித்தம்? ஆபிரகாமின் நிமித்தம் தான் பெருகுது. அழைத்தவர் ஆபிரகாம, லோத்து கிடையாது. லோத்து குறித்து வேதம் சொல்வது நீதிமானா இருந்தான், அவ்வளோதான். அழைக்கப்பட்டவன் கிடையாது. ஆமென். தேவன் சிலரை தான் கர்த்தர் அழைக்கிறார் கனமான ஊழியத்துக்கு. அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது, பொதுவான அழைப்பு. சுவிசேஷ அழைப்பு என்பது பொதுவான அழைப்பு. ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியராக தேவன் நம்மை அழைக்கிறார். இது பொதுவான அழைப்பு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் என்று சொன்னால் அது தனி அழைப்பு. சிலரை தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களுக்காக, மேய்ப்பராக, இல்லைங்களா, போதகராக, தீர்க்கதரிசியாக சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். அதுபோல் சிலருக்கு சில அழைப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதுபோல் இந்த அழைப்பை பெற்ற ஆபிரகாம் மூலமாக லோத்து ஆஸ்வதிக்கப்படுறான். ஆனால் லோத்து ஆசீர்வாதம் பெருகும்போது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பெருகும்போது இவன் மந்தை ஆட்களுக்கும் அவன் மந்தை ஆட்களுக்கும் என்ன உண்டாகுது? சண்டை வருது. பெருக்கத்தை பார்த்தாலே பிரச்சனை தான் வருது. ஆமென். ஈசாக்கு பாருங்க, வாசித்தீங்களே 3வது வருஷம் 4வது வருஷம் வாசிங்க. போல 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து 26:4 14 சாரி 14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பாத்தீங்களா? ஆஸ்தி பெருகின ஒண்ணே, அந்தஸ்து பெருகின ஒண்ணே, நன்மைகள் பெருகின ஒண்ணே நமக்கு என்ன ஆகுது? என்னடா இது, நேற்று வரைக்கும் இப்படி இருந்தான், இன்னைக்கு காரில் போகிறான். அல்லேலூயா. இந்த ஆமை வந்தது ஆபத்து தான். என்ன சொல்லுவாங்க பழமொழி? ஆமை புகுந்த வீடு உருப்படாது. எந்த ஆமை? பொறாமை, பெருமை, தீமை. ஆமென். இந்த ஆமை பூந்துச்சுன்னா உள்ளத்தில் உருப்படவே மாட்டேன் நீ. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ள அந்த பொறாமைகள் வரக்கூடாது. பிளஸ் பண்ணோம். கர்த்தவங்களை இன்னும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். பிரதர் சில வீட்டுக்கு போவாங்க, வீடு பிரதிஷ்டை கூப்பிடுவாங்க. அக்கா சூப்பராக இருக்கா வீடு, இது எப்படி தான் வாங்கி தெரியலையே, யாரை ஏமாத்த தெரியலையே. அதை வாங்கி வாழ்த்திட்டு வர்றதை கூப்பிட்டாக்கா இது என்ன பண்ணுது? திட்டிட்டு தான் வரும். சிலதெல்லாம் சிலர்லாம் கல்யாணத்துக்கு இந்த அரிசிலாம் போட சொல்கிறாங்க வாழ்த்து சொல்லி, சிலர்லாம் என்னான்னு போடுவாங்கன்னு தெரியல. வா
அப்படின்ட்டு போட்டுப்போம். ப்ளஸ் பண்ணுறதுனால தெரியாது சில பேர், தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வாதம் பண்ணுறது தான் தெரியாது சில பேருக்கு. ஆமென். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எதுக்காக ஊழியக்காரங்களை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறோன்னா, அம்மா வருஷம் உட்காருங்க, முட்டி போடுங்க, மாப்பிள்ளை போனதா உட்கார வச்சு எதுக்காக ஜெபம் பண்ணுறோன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வேணும். மனுஷனுடைய ஆசீர்வாதம் சில வாயில் சபிப்பு வரும், சில வாயில் ஆசீர்வாதமாக வரும். நாம் அவங்க பழகின பழக்கத்தை வச்சு சில நேரத்தில் நம்ம கோபத்தில் ஏதாவது சொல்லிவிடுவோம். ஆனால் அது அந்த பலிக்காது. இருந்தாலும் நம்ம நல்லபடியாக வாழ்த்தணும். கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்த வேண்டிய, ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆக லோத்து என்னதான் அவன் கூடவே இருந்தாலும் கூட லோத்தை கர்த்தர் அழைக்கலை, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகல கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தபடினால ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். ஆபிரகாம் நிமித்தமாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு ஆபிரகாம் பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் சொல்லி. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். நம்ம வாசித்தோம். ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 12:2-4 சொல்லப்பட்டிருக்குது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், சொல்லுங்களேன், உனக்குள், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஏன் இதை சொல்றேன்னா, இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. எப்படி உண்டு? அதுதான் நம்ம பார்க்க போறோம். கலாத்தியர் 3:14 பாருங்க. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், ஆமென், ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவோ, ஆமென், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவோ இப்படி ஆயிற்று. ரெண்டு ஆசீர்வாதம் சொல்றாரு. உலக ஆசீர்வாதம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியும் குறித்து சொல்றார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? என்னங்க, ஆதி ஆகமத்திலேருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, என்னாகமத்திலேருந்து கொடுக்குறாரு, பழைய ஏற்பாடு கொடுக்குறாங்களே. பழைய ஏற்பாடு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாடில் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம்லாம் உனக்குன்னு சொல்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். நிறைய பேர் இப்படி வேதத்தை புரட்டுவாங்க, வேதத்தை புரட்டு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடில் இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடையாதுன்னு உண்மைதான் ஆச்சுங்கள. ஆனால் உண்மை கிடையாது. உண்மைதான், ஆனால் ஏன் உண்மை கிடையாதுன்னா, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுதான். ஆபிரகாமுடைய இது அப்போது பழைய ஏற்பாடில் நிழல்லையும் நிஜம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கணும். ஆமென். பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு வரல. புரியுதா உங்களுக்கு? சந்ததி விளங்குன்னா சந்ததி எப்படி விளங்கும்? ஆபிரகாம் இல்லாமல் இங்கே சந்ததி பெருகாது. அல்லேலூயா. அப்போ அங்கேருந்து வந்ததுன்னா எல்லாமே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார், அவன் மூலமாய் கர்த்தர் சந்ததிகளை உருவாக்கினேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆபிரகாம் மூலமாய் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ளே ஆஸ்வதிக்கப்படும்.
இது என்ன சொன்னார்? உன் தகப்பனுக்கு வாக்கு பண்ணினதை உனக்கும் தருவேன். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஈசாக்குக்கு என்ன சொல்கிறார்னா, இதெல்லாம் உன் தகப்பனுக்கு நான் வாக்கு பண்ணப்பா, அதை நான் உனக்கும் தருவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தார், இப்போ ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். வாக்குவாதம் பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. வாக்குவாதம் வரும், ஊழியத்தின் பாதையில் வரும், நிறைய வாக்குவாதம்லாம் வரும். எனக்கு உங்களை விட எனக்கு தான் அதிகமாக வருது. வாக்குவாதம்லாம் வரும், பின்தொடர்ந்துனே வரும். யார் மூலிமா வரும்? விசுவாசி மூலிமா வரும் வாக்குவாதம். ஆமென். நீதிவானுக்கு வர துன்பம் அநேகமாக. அல்லேலூயா. அதனால் வரும், வாக்குவாதம் வரும். அழைக்கப்பட்ட நமக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு, ஊழியம் செய்கிற நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாக்குவாதம்லாம் வரும், பிரச்சனைகள் வரும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்தபோது வாக்குவாதம் வந்தது. ஆனால் ஆபிரகாம் சொன்னார், நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன்ப்பா, நீ வடக்க போனா. அவன் எந்த இடத்த தேர்ந்து போனானா? சோதோம் கோமராவை தேர்ந்து கொண்டு போனானா லோத்து. அது எப்படி இருந்தான் பார்வைக்கு? ஆஹா, தேவனுடைய ஏதேன் தோட்டத்தை போல இருந்துதான். ஆமென். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுடைய அழைப்பை விட்டுவிட்டு, அவரோடு இருக்கிறத விட்டு, அந்த ஐக்கியத்தை விட்டுட்டு போனால் போகிற இடம் எப்படி இருக்குது அவங்களுக்கு? அப்படிதான் தெரியும். அக்கறைக்கு இக்கரை பச்சை. ஆமாம். போனார் லோத்து, இந்த லோத்து போனார். அது ஏதேன் தோட்டத்தை, கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 13:5-6-7 வாசிக்கிறோம். வாசிக்கப்பது ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கு அந்த வசனம் மட்டும் வாசிங்க. கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது. 10 பாஸ்டர். வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்ததா இருக்க கண்டான். நீர்வளம் பொருந்ததா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோம் கொமோராவை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் போதும். ஆமென். எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எகிப்து தேசத்தை போல இருந்ததான். ஆமென். ரெண்டுமே செழிப்பு. செழிப்பை பார்த்து போயிடக்கூடாது. ஆமென். மதுபானம் எப்படி இருக்குமா? பளபளப்பா இருக்குமா? பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அப்படியே மயக்கம், அப்படியே பார்வையே அது இழுக்கும். அது உள்ளே போச்சுன்னா வெறியன் பாம்பின் போல தீண்டுமா, விஷத்தை போல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் மினுக்குதெல்லாம் பார்த்துட்டு போயிடக்கூடாது, மாயமாலத்தை கண்டு போயிடக்கூடாது. ஆமென். தேவனுடைய அழைப்பிலே நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார்னா அழைத்தவன் கூட தான் இருந்திருக்கணும் லோத்து. ஆனால் போன இடத்துல பிரிஞ்சு போனார். ஆனால் அங்கே என்னாச்சு? பல பிரச்சனைகளை சந்திக்க முடியும். எல்லா இடத்துலையும் இங்கே வாக்குவாதம் வருதுன்னா அங்கே போய் அவருக்கு பிரச்சனை தான். லோத்துக்கு தனியாக போய் மாட்டிக்கினான். திரும்பவும் ஆபிரகாம் தான் மீட்டு கொண்டு வர வேண்டிய அவசியமாக இருந்தது. 318 பேரை கூட்டின்னு போயிட்டு ஆபிரகாம் கிட்ட எத்தனை வாலிபர் இருந்தாங்களாம்? 318 பேர் இருந்தாங்களாம். ஆமென். ஒரு ஆள் போனால் கவலைப்பட மாட்டார் ஆபிரகாம். போனால் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. 318 வாலிபர் இருந்தாங்களாம். அவங்கள கூட்டின்னு போய் கர்த்தர் அந்த லோத்து குடும்பத்தை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் மீட்டெடுக்கும்படி கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அதுக்காகத்தான் நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லாருமே வாலிபர்லாம் ஜெபிக்கிறோம். வந்து ஜெபிங்க எதுக்கு சொல்கிறோம்? ஆன்லைனில் ஜெபிக்க சொன்னோம். ஆன்லைனும் ஜெபம் காணோம். இல்லை பின்னாடி ஜெபத்தை பின்னாடி ஆராதனை முடிந்த பிறகு ஜெபம் பண்ண சொன்னோம். இந்த வாரத்தை வந்து அது செயல்படுங்க. ஆமென். ஒவ்வொரு மாதமும் சொல்ல வேண்டியதாகுது உங்களுக்கு. ஒரு மாதம் செஞ்சீங்கன்னா அடுத்த மாதம் விட்டுறீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது. ஈசாக்கை குறித்து, ஏன்னா ஈசாக்கை கர்த்தர் ஆஸ்வதிக்க காரணம் ஈசாக்கு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். அவனுடைய மனைவிக்கு அவன் ஜெபிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் 25-21 வாசிங்க. ஆதியாகமம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக, மலடியா இருந்த ஒரு தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஏன் சொல்ல வரேன்னா, அவனுக்குள்ள ஒரு ஜெபிக்கிற அனுபவம் இருக்குது, விசுவாச அனுபவம் இருக்குது. ஆமென். ஜெபம் பண்ணா கர்த்தர் பதில் கொடுப்பார்ன்ற விசுவாசம் அவனுக்கு இருக்குது. அதான் தான் ஜெபம் பண்றான். விசுவாசத்தில் வளர்ற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாக இருக்கணும். ஈசாக்கு உறுதியாக இருந்தனால தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்று தன் மனைவிக்காக ஜெபிக்கிறான். கர்த்தர் கர்ப்பத்தை திறந்து எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளை, அதுவும் பரிபூர்ணமான்சான். பிள்ளைங்க எப்படிங்குதா? பரிபூர்ணமாக. கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாத பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஈசாக்கை கர்த்தர் ஆஸ்வதிக்க காரணம் அவன் செபிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவனா? தியானம் செய்கிறவனாக இருந்தான். என்ன பண்ணுறவன்? என்ன பண்ணுவான்? தியானம். ஆமென். தியானிக்கிற மனுஷனாக இருந்தான். நீங்கள் வேதத்தை தியானிக்கிறவளா இருக்கிறீங்களா? 24 ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். ஆமென். என்ன பண்ணானா? தியானம். பைபிளே இல்லாத காலத்தில் தியானம் பண்ணிக்கிறான் பாருங்க ஈசாக்கு. அல்லேலூயா. பைபிள் கையில் கத்த கொடுத்துருக்கிறாரு, இதை கொண்டு போய் தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. தாவீது இரவும் பகலும் என்ன பண்ணானா? தியானம் பண்ணினா வேதத்தை. அதான் கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும். பைபிளை தொட்ட பல மாதம் ஆகுது பாஸ்டர் அப்படின்னு இருக்கிறீங்களா? இந்த வேதத்தை நீங்கள் தொட்டி சுமந்தீங்கன்னா அது சொல்லுது, நான் உங்களை சுமப்பேன், உங்கள் பிள்ளைகளையும் சுமப்பேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டோடைய வேதத்தை சுமங்கன்னா சுமந்துனே இருக்காதீங்க, வேதத்தை படிங்க. அல்லேலூயா. வசனத்தை படிங்க. அந்த வார்த்தையை நிறுத்தி தியானம் பண்ணுங்க. ஆமென். பாருங்கள், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா? பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆசீர்வதிப்பேன், பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாக இருப்பாய். இதெல்லாம் என்னது? தனித்தனியாக தான் இருக்குது வார்த்தை. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணால் போயிடும், அவ்வளோதான். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சொல்லி வரேன். ஆமென். தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். பெரிய ஜாதியாக்க போகிறார். நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆமென். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதெல்லாம் கர்த்தர், இந்த ஆசீர்வாதம்லாம் யாருக்கு கொடுக்குறாரு? ஈசாக்கு கொடுக்குறார். ஆமென். மற்றவங்க பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி வச்சுருவாங்க, அப்புறம் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருவாங்க, அப்புறம் நகை வாங்கி வச்சுருவாங்க, பைக்கு வாங்கி கொடுப்பாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் எங்கே வரும்? அது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உன் பிள்ளை ஊதாரியான்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் விட்டு வந்துடும். காரை விற்றுருவான், பைக்கையும் விற்றுருவான், வீட்டையும் விற்றுருவான், பணத்தெல்லாம் வீணாக்கிடுவான். ஆனால் இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தா இதையெல்லாம் சேஃப்டி ஆக்கிடுவான். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்கள் ஆசீர்வாதம் தங்கும், உங்கள் ஆசீர்வாதம் விருத்தி ஆகும். முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? இன்றைக்கி பாருங்கள், ஸ்மைலி வந்து 3 நாள் முன்னாடியே நான் சொன்னேன், ஏம்மா சண்டே கிளாஸ் வசனம் சொல்ல எத்தனை பாசம் சொல்ல 10 சொல்லட்டுங்களான்னு கேட்டுச்சேன். ஹல்லேலூயா. நான் 10 வசனத்தை தியானம் பண்ணிட்டு வந்து சொல்லட்டுங்களா? அப்படியே 10 தாராளமாக வந்து சொல்லுமானேன். நான் ஒரு 5 வருஷம் தான் சொன்னேன், அது நான் 10 சொல்கிறேன்னுச்சு. ஆமென். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்? வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனம் தான் பிற்காலத்தில் காப்பாற்றும்.
இந்த வசனம் வந்து ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. இந்த வசனம் பேசக்கூடியது. ஆமென். அதான் இப்போ சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவர் நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் இதில் இருக்குது. சாதாரண வசனம் கிடையாது. ஜீவனை கொடுக்க மாட்டோம், நித்தியத்தை கொடுக்குற வசனம் இது. ஜீவனை மட்டும் கொடுக்குறது கிடையாது, நித்தியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. பரலோகத்தை கொடுக்கும். ஜீவனை கொடுத்தா இங்கே போயிடும், இங்கேயே முடிஞ்சிடும் கதை. அது இல்லை. அல்லேலூயா. ஆமென். லாசரு மரித்து உயிரோடு வந்துட்டான். ஒருவேளை லாசரு பாவியாக வாழ்ந்தானாக்கா என்ன ஆகும்? ஜீவனை கொடுத்துட்டாரு. ஆனால் இயேசுவை பின்பற்றாமல் போயிருந்தா திரும்ப நரகம் தான் அவனுக்கு. அதுக்கு தான் நித்திய ஜீவனை பெறணும். லாசரு இயேசுவை பின்பற்றினான். அல்லேலூயா. ஆமென். ஆக ஜீவனை அடைவதற்கு இந்த வார்த்தையை பின்பற்ற வேண்டும், வசனத்தை பின்பற்றணும். ஈசாக்கு தியானம் பண்ணினான். ஆமென். ஈசாக்கு என்ன பண்ணா? காலையில் எழுந்ததும் பிள்ளைங்கள் என்ன கொடுக்கணும்? காலையில் எழுந்ததும் இந்தப்பா பைபிள் படி, ஒரு அதிகாரம் படி. ஆமென். காலையில் பெட் காப்பி, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை கொடுங்க, ஒரு அதிகாரம் படிக்க சொல்லுங்கள். அல்லேலூயா. ஜெபிக்க வைங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே வளர்வார்கள், சத்தியத்தை அறிந்து புரிந்து அதில் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி நீதியாக விசுவாசம் எண்ணப்பட்டதோ அதுபோல ஈசாக்குடைய விசுவாசமும் எண்ணப்பட்டது. அதுதான் ஈசாக்குடைய பேர் எங்கே வருது? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வருது. ஆனால் சில பேர்லாம் வரல. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசத்தில் ஆபிரகாம் வளர்ந்தா பிள்ளைய ஆபிரகாம் விசுவாசத்தில் பிள்ளைய அவன் ஜெபம் பண்ணான், அதே போல் பிள்ளையும் ஜெபம் பண்ணுது. அவன் சுதந்திரிச்சான், இவனும் சுதந்திரிக்கிறான். அவன் வாக்குவாதம் பண்ணல, இவனும் வாக்குவாதம் பண்ணல. பாருங்க, அம்மா வாயை கீக்குதுன்னா பிள்ளையும் வாயை கீக்கும். பார்த்தீங்களா? சில வீடுகளில் பாருங்கள், பேச ஆரம்பிச்சதுன்னா இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் கலந்து வரும். ஏன்னா அம்மா எப்படியோ அவ்வழியே பிள்ளைகள் தொண்டு தொட்டு வழங்குது. தாய் தகப்பன் பரிசுத்தவாட்டியாக இருந்தால், அந்த தீமத்துடைய தாய் பாட்டி எப்படி இருந்தாங்களா? பரிசுத்தவாட்டியாக இருந்தாங்க, சத்தியத்தில் வளர்ந்தாங்க. அதனால் பேரப்பிள்ளை எப்படி இருக்குது? விசுவாசத்தில் வளருது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் விசுவாசத்தில் வளரணுமா? உங்கள் தாத்தா பாட்டி எப்படிங்கிறாங்களோ, ஒருவேளை எங்கள் தாத்தா பாட்டினா ரசிக்கப்படல. ஆமென். இப்போ நான் என் பிள்ளைங்க என்னை பார்த்து வளரணும். ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து வளரணும். அல்லேலூயா. நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன். ஸ்டெல்லாண்டி வீட்டுக்கு போகும்போது தான் எனக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தேன் நான். ஏன்னா அங்கே கார்த்திகெலாம் தெரியும், நம்மெல்லாம் அங்கே டெய்லி ஜெபம் நடக்கும். டெய்லி அபிஷேக கூட்டம், வாரம் அபிஷேக கூட்டம். சாந்தகுமார் பாஸ்டர், ஜெய்சந்திரன், நெல்சனு எல்லாம் அன்றைக்கி எல்லா வாலிபரும் அங்கே தான் இருந்தாங்க, அங்கே தான் வளர்ந்தாங்க எல்லாருமே. ஜெபம் நடந்துனே இருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்குதா பார்க்க முடியல நம்ம ஏரியாவில். அப்படிப்பட்ட வீடே கிடையாது இன்றைக்கி. இந்த வாலிப பிள்ளைங்க வளர்கிறதுக்கு அப்படி வீடை திறந்து கொடுக்க இன்றைக்கி ஆட்கள் இல்லை. 2 பிள்ளைங்க வந்தால் என் வீட்டில் சேர்க்காதீங்கன்றாங்க. இப்போ வீடு போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சார் எத்தனை பேர்? அதாவது எப்படி சொல்கிறானாக்கா, உனக்கு பிள்ளையர் கூட நினைப்பான் பொழுது வீடு வச்சுக்க வாடகைக்கு போனாக்கா, எத்தனை பேர் நீங்கள்? என்னடா இது, மற்றவங்களாம் வீட்டில் ரோட்டில் விட்டு வர முடியும்? அநியாயமாக இது. அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பாருங்கள், ஜெபம் பண்ணுறோன்னு சொன்ன உடனே வீடு தர மாட்டேன். 3 வீடு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் கொடுக்க மாட்டேன்ட்டேன். என்னன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் பாஸ்டர். நான் பாஸ்டர் தான் சொல்லிட்டுறேங்க, ஜெபம் பண்ணாமல் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண போகிறேன், உங்கள் வீட்டில் வந்து தான் ஜெபம் பண்ண போகிறேன். இல்லை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சத்தெல்லாம் போட மாட்டோம், நாங்கள் சர்ச்சை வச்சுக்கிறோம், அங்கே தான் ஜெபம் பண்ண போகிறோம், உங்கள் வீட்டில் வந்து சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கேட்கவே இல்லை அந்த அம்மா. வானான்ட்டு வந்துட்டேன் நான், வீடே வானா போக மாட்டேன்ட்டு. அல்லேலூயா. பாருங்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்ம நல்ல வீடு வாசலை கத்த நமக்கு தரணும்.
ஆமென். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நல்ல பெரிய பெரிய வீடு தரணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எல்லாரும் கர்த்தர் பெரிய பெரிய வீடு தரணும். கர்த்தர் நம்மை கர்த்தர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தான். பூமி நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, நமக்கு தான் தருவார் கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். காரணம் எப்படின்னா, பிதாக்களுடைய ஆசீர்வாதம், பிதாக்கள் கர்த்தரிடத்திலே வைத்திருந்த ஐக்கியம், ஆபிரகாம் தேவனோடு வைத்திருந்த உறவு, அன்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், கிரயம், எதை வேணா விட்டுட்டு வராம பாருங்க. ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தினா போய் பலி செலுத்த கொண்டு போகிறான். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட தியாகம் இருக்குதா? ஜெபத்துக்கு வாங்க சிஸ்டர், வீட்டில் தான் இருக்கோம், சாப்பிட்ணும் பாஸ்டர், தின்னுன்னு தானே இருக்கிற, வாரம் வாரம் டெய்லி தின்னு தானே இருக்கிற, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா என்ன, 6:30 மணிக்கு சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸே வருது கிடையாது. ஏன்னா தின்னணுமே, தின்னுக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் சினிமா. ஒரு நாள் கர்த்தர், ஒரு நாளில் சீக்கிரம் வரப்போகிறார் கர்த்தர், வந்துட்டார். பக்கத்தில் இருக்கிறார், இப்போ வாசற்படியில் இருக்கிறார் கர்த்தர். கேட்குறீங்க, செய்தி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க. எப்போ வருவாருன்னு தெரியல, எந்த நேரத்தில் வருவான்னு தெரியல. திருடன் வருகிற விதமாக வரப்போகிறாரு. எல்லாம் நியூஸ் கேட்டுக்கிறீங்க, எல்லாம் சீக்கிரமாக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. ஆமென். அதை கர்த்தருடைய வருகை யாரும் தடை செய்ய முடியாது. ஆமென். இவ்வளோ நிகழ்ச்சிகளை கேட்டும் கூட நம்ம அமைதியாக இருப்போமானா, ஆராதனைக்கு வராமல் இருப்போமானா, நரகத்திலே தள்ளப்படுவோம். ஃபஸ்ட்டு ஆள் நீங்கள் தான். ஜபத்துக்கு வராத ஆள், சர்ச்சுக்கு வராத ஆள்லாம் நரகத்துக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கணும்னா உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. ஆமென். ஸ்பெஷல் மீட்டிங் வர முடியலன்னா அன்றைக்கி லீவ் போட்டு வரணும். அதை விட என்ன வேலைங்க சொல்லுங்கள்? கர்த்தரை ஆராதிக்காமல், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறீங்க? ஆபிரகாம் விட்டு வந்தான், 12ஆம் அதிகாரத்தில் விட்டு வந்தான். 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை சீமானாய் ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆசீர்வாதம் இடம் கொள்ளாது இருந்துதான். பூமியை கொள்ளலைங்க, அவ்வளோ ஆசீர்வாதங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக வந்தால் பூமி கொள்ளாத ஆசீர்வாதம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எந்த மட்டும் நடந்து போறியப்பா, நீ எவ்வளோ நடந்து போறியோ அந்த பூமியெல்லாம் உனக்கு தான், போ. ஆமென். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தா அப்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்பா பேச்சு அப்படியே பிள்ளை கேட்குறான், பிள்ளை கீழ்ப்படுகிறான். எப்பா பலி எங்கப்பா? நீதாண்டா பலி. கொண்டு போய் பலிபீடத்தில் படுக்க வைக்கிறாரு. நீங்களாம் இருந்தால் உட்காருவீங்களா? ஆராதனைக்கு உட்காரதுக்கே முடியல. அப்பா என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் ஜபத்துக்கு வான்னு சொல்கிற, ஆராதனைக்காக உட்கார மாட்டேன். பலிபீடத்தில் படுக்க வைக்கிறான் ஆபிரகாம். பிள்ளை அப்படியே படுத்து கிடக்குது, கத்தியை தூக்கி வெட்ட போகிறான். அமைதியாகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையாண்டால் மேலே கத்தியை போடாத. பிள்ளை சொல்ல, ஆபிரகாம் சொல்ல, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லலை, கத்த சொல்கிறாரு பிள்ளையாண்ட. ஏன்னா உன் விசுவாசத்தை பார்த்தேன் ஆபிரகாமே, நீ என் மேலே வச்சுக்கிற அன்பை பார்த்தேன், முழு மனதோடு முழு இதயத்தோடு என்ன சேவிக்கிற. உன் பிள்ளை மேலே நீ அன்பு வச்சுப்ப நினச்சேன், நீ என் மேலே தான் அன்பு வச்சுக்கிற சொல்லி கத்த சோதனையில் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓ ராபாலா, உன் பிள்ளைகள் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறாரே, உன் சந்தானத்தின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உன் பிள்ளைகள் மேலே. ஆமென். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இந்த வாக்குத்தத்தங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டுமாப்பா. கர்த்தர் சொன்னீர், ஈசாக்கு பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லிமா விடல. ஆண்டவரே, அவனை ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யவனாக்கினி. அவன் வர 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 மகா பெரியவனானான். கர்த்தாவே, உங்கள் பிள்ளைகளை மகா பெரிய பிள்ளைகளாய் மாற்று. ஒவ்வொரு வீடு இல்லாத பிள்ளைகள்லாம் பெரிய சொந்த வீடை கர்த்தர் தரும்படியாக செபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீரார். கிருபையாய் கர்த்தர் தரும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
அல்லேலூயா. அவர் பாடலை பாடுவோம், கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். காணிக்கை ஆசீர்வாதம் வேண்டுகிறோ, என்னை ஆசீர்வதியும் எந்த நேசரே. ஆசீர்வாதம் வேண்டுகிறோ, என்னை ஆசீர்வதியும் இந்த நேசரே. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடுவதில்லை. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடுவதில்லை. ஆசீர்வாதம் வேண்டுகிறோ, என்னை ஆசீர்வதி எந்த நேசரே. ஆபிரகாம் போல ஆசீர்வதியும் பழுகி பெருகி நான். ஆபிரகாம் போல ஆசீர்வதியும் பழுகி உலகில் செழித்திருக்க தாவீதை போல ஆசீர்வதியும். நாளுக்கு நாள் நான் விருத்தி பெற தாவீதை போல ஆசீர்வதியும். நாளுக்கு நாள் நான் விருத்தி பெற ஆசீர்வாதம் வேண்டுகிறோ, என்னை ஆசீர்வதி எந்த நேசரே. ஆசீர்வாதம் வேண்டுகிறோ, என்னை ஆசீர்வதி இந்த நேசரே. நோவாவை போல ஆசீர்வதியும் பழுகி பெருகி நான் நிரம்ப. நோவாவை போல பழுகி பெருகி நான் நிரம்ப. எசேக்கியா போல ஆசீர்வதியும் செய்வதெல்லாம் வாய்த்திருக்க. எசேக்கியா போல ஆசீர்வதியும் செய்வதெல்லாம் வாய்த்திருக்க. ஆசீர்வாதம் வேண்டுகிறோ, என்னை ஆசீர்வதி எந்த நேசரே. ஆசீர்வாதம் வேண்டுகிறோ, என்னை ஆசீர்வதி இந்த நேசரே. அல்லேலூயா. நம் கண்ணை மூடுவோம். கர்த்தாவே, இந்த கால வேளையில் நீ கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஈசாக்கை ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஈசாக்குக்கு தந்தீரே. ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களுக்கு வைக்கப்பட்டது சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், சுதந்திரிக்கிறோம். நாங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக வாக்குவாதங்கள், வாக்கு பிரச்சனைகள் வரும் ஆண்டவர். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீரே. எங்கள் மந்தையை கர்த்தர் பெருக பண்ணுகிறீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஈசாக்கை 100 வயதில் ஆண்டவரே அப்பா 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு கர்த்தர் பெருக பண்ணினீர் ஆண்டவரே. அது போல பஞ்ச காலத்திலே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் வரிசையாக உட்காருவோம். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குது. வரிசையாக உட்காரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.